யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதிலே 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். போதும். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. யோபின் புஸ்தகம் ஒரு சிறந்த புஸ்தகம் வேதத்திலே. ஆமென். தேவனுடைய மகத்துவங்களையும் தேவனுடைய ஆழங்களையும் தேவனுடைய அதிசயங்களையும் தேவனுடைய படைப்பின் மேன்மைகளையும் அதிகமாய் விவரித்து சொல்லுகிற ஒரு புஸ்தகம் என்னவென்றால் யோபின் புஸ்தகம். அல்லேலூயா. அதிலே துக்ககரமான வேளைகள் உண்டு, சந்தோஷமான வேளைகள் உண்டு, ஆச்சரியமான வேளைகள் உண்டு, அதிசயமான வேளைகள் உண்டு. அத்தனையும் அடங்கினதுதான் யோபின் புஸ்தகம். அல்லேலூயா. அதில் யோபின் புஸ்தகத்தில் இந்த வார்த்தை கர்த்தருடைய ஆவியன் பயன்படுத்தி இருக்கிறார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா? ஆமென். உங்களுக்கு தான் சொல்லுகிறார் ஆவியானவர், உங்களுக்கு அவர் குறித்திருக்கிறதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆமென். எனக்கு ஒன்றை ஆண்டவர் நியமித்து வைத்திருந்தால், தேவன் எனக்கு ஒன்றை குறித்து வைத்திருந்தால் அதை யாராலும் தடுக்கவோ தடை பண்ணவோ முடியாது என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் இந்த செய்திக்குள்ளே போகிறேன். கர்த்தர் நல்லவர். 1989ஆம் வருஷம், அதாவது சுமார் பார்த்தீங்கன்னா ஒரு பல ஆண்டுகள், 30 ஆண்டுகளுக்கு மேலாக, 38 ஆண்டுகள் நினைக்கிறேன், அதுக்கு மேலாக நான் முதல் முறையாக சவுதி அரேபியா போவதற்காக நான் பாம்பேக்கு போயிருந்தேன். இப்போ என்னோடு கூட எங்கள் ஊரில் இருந்து ஒரு சகோதரர், அவர் நாங்கள் 2 பேரும் ஒன்றாகத்தான் ட்ரெயினில் போனோம். எங்கள் 2 பேருக்கும் ஆசை, நாங்கள் 2 பேரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்கணும். ஆமே, ரொம்ப நாள் அந்த தேசத்தில் இருக்கணுங்கிற அந்த நோக்கத்தோடு தான் போனோம். இப்போ பாம்பேயில் இன்டர்வியூ நடக்கிறது. அதில் கவனிங்க. தேவன் நமக்கு ஒன்றை குறித்தால் இந்த உலகத்தில் யாராலும் அதை மாற்ற முடியாது. தேவன் எப்படி ஆகிலும் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்து முடிப்பார் என்பதற்கு நான் சாட்சியாய் நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. சோதரம். இன்னொன்று சொல்லுகிறேங்க, நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த இந்தியாவில் நான் இருந்திருந்தால் நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேனோன்னு எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் அந்த அளவுக்கு கத்தோலிக்க மார்க்கத்திலே வைராக்கியமாகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்த காலம். அல்லேலூயா. எங்கள் அம்மாவுக்கு ஆசை, என்ன ஆசை தெரியுமா? என்னுடைய இளைய மகன், நான் தான் இளைய மகன், என் இளைய மகன் எப்படி ஆகிலும் ஃபாதரா மாறிடணும். என்னங்க என்ன சாமியாரா மாறிடணும். எங்க அம்மா என்ன சொன்னாங்க, என் இளைய மகன் எப்படியாயிலும் ஃபாதரா மாறிடணும்னு ஆசைப்பட்டாங்க. எங்க அம்மாவுடைய ஆசையை எங்க அப்பன் இயேசு நிறைவேற்றினார். ஃபாதரா இல்ல, பாஸ்டரா மாத்திட்டார். எப்படி ஆகிலும் ஆண்டவருடைய இறைப்பணியை செய்வதற்கு கர்த்தர் என்னை முன்குறித்ததுனால கர்த்தர் என்னை வெளிநாட்டுக்கு கொண்டு போனார். அல்லேலூயா. நாங்கள் பயங்கரமான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கத்தோலிக்க பேக்ரவுண்ட்ல இருந்த என்னை, ஆமேன், ஃபாதருக்கு சீச பிள்ளையா இருந்தவன், ஆல்டர் பாயில் இருந்தவன், பணிவிடைகள் எல்லாம் ஒவ்வொரு வாரமும் செய்து பழகினவன், அந்த அளவுக்கு அந்த கோயில்ல உண்மையா இருந்த என்னை ஆண்டவர் இங்க வச்சா இவன் சரிப்பட மாட்டான்னு சொல்லி ஆண்டவர் என்னை நயம் காட்டி அழைத்து வனாந்திரத்துக்கு கொண்டு போய் கர்த்தர் என்னை ரட்சித்தார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இன்டர்வியூல நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் இன்னும் நிறைய பேர் அந்த இன்டர்வியூல அட்டன் பண்ணோம். ஆமென். அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அதுல நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. என் ஃப்ரெண்டும் பாஸ் ஆயிட்டான், நான் மட்டும் ஃபெயில் ஆயிட்டேன். அல்லேலூயா. நான் உண்மையை சொன்னதுனால நான் ஃபெயில் ஆயிட்டேன். அல்லேலூயா. என்கிட்ட கேட்ட கேள்வி, உன் பேர் என்ன கேட்டாங்க, பேரை சொன்னேன். வயசு கேட்டாங்க, வயசு. சோதரம். எந்த ஊர்னு கேட்டாங்க, ஊரை சொன்னேன். அவர் இன்னொரு கேள்வி கேட்டார், உங்க அப்பா என்ன தொழில் செய்யறான்னு கேட்டாங்க. எங்க அப்பா இல்லை, என்னுடைய 2வது வயதில் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க. நான் எங்கள் அப்பாவை பார்த்தீங்கன்னு தெரியாது. ஆனால் எங்கள் அப்பாவுடைய தொழிலை நான் சொன்ன உடனே என் பாஸ்போர்ட்டை மாற்றி வச்சுட்டான். அல்லேலூயா. அன்னைக்கு நான் மட்டும் ஃபெயில். அல்லேலூயா. நான் ரொம்ப துக்கத்தோடு வெளியே வந்தேன். என் ஃப்ரெண்டு போகிறான், நான் போக முடியலைங்கிற ஏக்கம். ஆனால் எங்களை கூட்டிகிட்டு போன ஏஜென்ட்டை நான் சொன்னேன், சார், ஆமேன், எனக்கு அந்த என் ஃப்ரெண்டோட கூட போகணும்,
அதனால ஒரு சான்ஸ் கூட எனக்கு கிடைக்கிற மாதிரி நான் ஒரு வாரம் கழிச்சு அவன் கண்ணுல மண்ணை தூவிட்டு என்ன பண்ண போறேன் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன். அவங்க தான் நூற்றுக்கணக்கான பேர் இன்டர்வியூ அட்டன் பண்றாங்களே, என்ன தெரியாம போகுதுன்னு சொல்லி நான் ஒரு வாரம் கழித்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதே ஆபீசர். அல்லேலூயா. ஆனா பாருங்க, சோத்திரம், அல்லேலூயா, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆமென். அன்னைக்கு போன பிற்பாடு ஒரு கேள்வி கேட்டான். உன் பேர் என்ன கேட்டான், வயசு கேட்டான், ஊரை கேட்டான், என்னுடைய ஃபைலை பார்த்தான், சோதனை பார்த்துட்டு கடைசியா கேட்டான், உங்க ஃபாதர் என்ன வேலை செய்யறான்னு கேட்டான். அதே கேள்வியை கேட்டான். ஆமென். நான் என்ன பண்ண தெரியுமா, நான் மறைக்காம எங்க அப்பாவுடைய தொழிலை சொன்னேன். அல்லேலூயா. உடனே அவன் கேட்டான், நீ போன வாரம் வந்த அதே ஆளல்லவான்னு சொன்னான். அல்லேலூயா. சொல்லிட்டு அவன் சொன்னா, நீ உண்மையை சொன்னதுனால நீ பாஸ். அன்னைக்கு ஏகப்பட்டவர் ஃபெயில் ஆயிட்டாங்க, என் பாஸ்போர்ட் மட்டும் ஓகே ஆயிடுச்சு. நான் சொல்லுவேன், எனக்கு கர்த்தர் ஒன்றை குறித்திருந்தால் அவன் எவ்வளவு பெரிய ஆபீசராக இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்திற்கு அவன் கீழ்ப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. உங்கள் மேல் கர்த்தருடைய அழைப்பு இருந்து, உங்கள் மேல் கர்த்தருடைய தேவ திட்டம் இருந்து, உங்களுக்கென்று ஆண்டவர் ஒன்றை நியமித்திருந்தால் அதை இந்த உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்பொழுதும் நான் சில காரியங்களை வேகமாக வேத புஸ்தகத்தின் ஆதாரத்திலே உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். முதலாவது நான் சொல்ல போகிற காரியம் என்னவென்றால், மற்றவர்கள் நம்மை மறந்தாலும் எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். சொல்லுங்க ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, மற்றவர்கள் என்னை மறந்தாலும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம். ஆமென். 16ஆம் அதிகாரம், அதிலே 11 வாசிக்கலாம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். என்ன கேட்டாங்க? உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? கவனிங்க, இந்த கேள்வியை கேட்கிற அளவுக்கு ஈசாயியுடைய மனம் கடினப்பட்டு போயிருந்தது. நல்ல கவனிங்க, கொஞ்சம் ஆழமா சிந்திப்போம். சாமுவேல் இந்த கேள்வியை கேட்கிற அளவுக்கு ஈசாய் என்கிற ஒரு தகப்பனுடைய மனம் கடினப்பட்டு போயிருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஈசாய்க்கு 8 குமாரர்கள் என்று வேதத்தின்படி கேள்விப்படுகிறோம். ஆமென். ஈசாய் வீட்டிற்கு சாமுவேலை கர்த்தர் அனுப்புகிறார், ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சாமுவேல் சந்தோஷத்தோடு ஈசாயுடைய வீட்டுக்கு சமாதானத்தோடு வருகிறார். ஈசாய் கேட்கிறான், ஏதாவது பிரச்சனையா, நீங்க வந்திருக்கிறீங்களே? இல்ல, சமாதானமான காரியம்தான். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி நீ கொண்டு வா, நான் ஒருவனை அபிஷேகம் பண்ணப்பட வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. ஈசாயுடைய மனதில் இருந்ததெல்லாம், என் பிள்ளைகளில் சிறந்தவர்கள், ஞானவான்கள், பலசாலிகள், திடகாத்திரமானவர்கள், படித்தவர்கள், நல்ல சோத்திரம், அல்லேலூயா, சிறந்த குணங்கள் உள்ளவர்களாகிய என் 7 குமார்கள் தான் தகுதியானவர்கள் என்று சொல்லி 7 பேரையும் சோத்திரம் சாமுவேலுக்கு முன்பாக ஒவ்வொன்றாய் கடங்க பண்ணினான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆனா சாமுவேலும் அதில் ஒரு சின்ன கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாரு. எப்படி தெரியுமா? மூத்த மகன் வந்த உடனே அவனுடைய உயரத்தையும், அவனுடைய ஆளுடைய பருமனையும், அவனுடைய வளர்த்தியும், அவனுடைய சகலவற்றையும் பார்த்து கர்த்தரிடத்திலே கேட்கிறார், ஆண்டவரே, இவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று கேட்டான். நல்லா சொல்லுங்க. ஆனால் என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, தாவீதை குறித்து அநாதி காலங்களுக்கும் உள்ளே கர்த்தர் ஒன்றை முன்குறித்து வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், உங்களை குறித்து ஆண்டவர் அநாதி காலங்களுக்கு முன்னே ஒன்றை முன்குறித்து வைத்திருப்பாரானால், ஒருவேளை உங்களுடைய பெற்றோராய் இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாய் இருக்கலாம், உங்களுடைய சகோதரர்களாய் இருக்கலாம், உங்கள் சகோதரிகளாய் இருக்கலாம், யார் அதை மறைத்தாலும் கர்த்தர் அதை வெளியே கொண்டு வருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. எத்தனை ஆமென் சொல்லுங்களேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான பிள்ளைகளை, உங்கள் முன்பாக நின்றிருக்க நான் ஒரு பாஸ்டர் குடும்பத்தில் பிறக்கலை. ஆமென். பெரிய படித்தவர் மேதை உள்ள குடும்பத்தில் பிறக்கல.
ஒரு சாதாரண ஒரு பெற்றோருக்கு பிறந்த என்னை ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் முன்பாக கொண்டு நிறுத்தி இருக்கிறார் என்றால், தேவன் என்னை குறித்து அநாதி காலங்களுக்கு முன்னே அவர் முன்குறித்து வைத்ததை கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார். இந்த இடத்துல வந்திருக்கிற அநேக பிள்ளைங்களுக்குள்ள சில நேரங்கள் சில சந்தேகங்கள் எழும்பலாம். ஆண்டவரே, என்னை குறித்து இத்தனை ஆண்டுகள் என்ன நினைத்துக் கொண்டிருக்க எனக்கு தெரியல, இது நடக்குமா நடக்காதா என்று ஏங்கி தவித்து இந்த இடத்தில் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதை நிச்சயமாக இந்த நாட்கள் நிறைவேற்றி தான் ஆகுவார். அல்லேலூயா. இன்னொன்னு சொல்லுகிறேன், உங்களை வச்சு இந்த உலகத்துல சில காரியங்களை செய்து முடிக்காம கர்த்தர் உங்களை இந்த உலகத்தை விட்டு மாற்ற மாட்டார். அல்லேலூயா. நான் இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை என்னுடைய பிரசங்கத்தில் நான் பிரசங்கித்திருக்கலாம். ஆமென். கண்டிப்பா பிரசங்கித்திருக்கிறேன். ஆமென். ஒரு விசுவாச வர்த்தனைக்காக நான் சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க. நான் +2 படித்துக் கொண்டிருக்கும் போது எங்க மாமா வீட்டில் நான் தங்கி படித்துக் கொண்டிருந்தேன். எங்க மாமா பையன் நானும் ஒரே கிளாஸ் தான், 12th ஸ்டாண்டர்ட். அவங்க வீட்டில் தங்கி இருந்தேன். ஃபைனல் எக்ஸாம், போர்டு எக்ஸாம் 12th இன்னும் சுமார் 4 நாட்கள் தான் எங்களுக்கு முன்பாக இருக்குது. ஸ்டடி லீவ் விட்டுருக்கிறாங்க. மத்தியான வேளையில எங்க மாமா வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு நாங்க 2 பேரும் வீட்டை சுற்றி பெரிய தென்னந்தோப்பு, ஆமென், அதுல படிக்கலாம் என்று சொல்லி நானும் எங்க மாமா பையனும் அந்த தோட்டத்துல புக்கை எடுத்துட்டு போனோம். புக்கை எடுத்துட்டு போய் உட்கார்ந்து பாடம் படிக்கலாம் இருக்கும்போது எங்க மாமா பையன் சொன்னா, சகாயராஜ், தென்னை மரத்துக்கு கொண்டையில ஒரு தேன்கூடு இருக்குது, எடுக்கலாமான்னு கேட்டான். அல்லேலூயா. தேன்கூடு எடுக்க ஓடணும். அல்லேலூயா. அப்ப ஈச்செல்லாம் பறந்துரும், நமக்கு என்ன கிடைச்சிரும்? தேன்கூடு கிடைச்சிரும். சரி, ஓகே. அவன் மேல ஏறி கரெக்டா உட்கார்ந்துட்டான். சோதரம் அவன் ஓங்கி ஒரு வெட்டு கொடுத்தான். ஆனா அந்த வெட்டுக்கத்தி என்ன வெட்டுக்கத்தி? பழைய வெட்டுக்கத்தினால அந்த ஓலையில என்ன படல? வெட்டு படல. சோதரம். இப்ப என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன். ஈச்சி எல்லாம் பறந்ததுனால இவன் வெட்டுனவனை என்ன பண்ணிச்சு? அது எல்லாம் சேர்ந்து கடிச்சதுனால, கொட்டுனதுனால இவன் வேகமா என்ன பண்ண தெரியுமா? ஒரு 10-15 வெட்டு வெட்டினான். எப்படியோ ஓலை வந்து கீழே விழுந்துச்சு. நான் கீழே தேன்கூடுக்காக காத்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஓடி போய் அந்த ஓலை எடுக்கிறதுக்கு போகும்போது அவன் மேல இருந்து வெட்டருவாய் தூக்கி கீழே போட்டான். அல்லேலூயா. ஓலையை விட்டாத வெட்டருவா யார வெட்டுச்சு? சொல்லுங்க. அல்லேலூயா. அது கரெக்டா எங்க விழுந்துச்சுன்னா இங்க விழுந்துச்சு. சோத்திரம். அல்லேலூயா. 23 தையல். தேன் கூடு எடுக்க போன எங்களுக்கு எத்தனை தையல்? அதை நான் சொல்ல வரல. அது ஓகே, அது பெரிய சப்ஜெக்ட், கவனிங்க. ஆனா அந்த தோட்டத்துக்கு பக்கத்துல, சோத்திரம், உங்க ஒரு பாஷைன்னா ஒரு காவு தானே சொல்லுவாங்க. உங்க ஒரு பாஷையில அங்க ஒரு அம்மா, சோத்திரம், மாசந்தோறும் என்ன ஆடுவாங்க? ஆடுவா. சோத்திரம். அல்லேலூயா. எங்க மாமி அங்க போன போது அவ ஆடிட்டு இருந்தாளாம். அவ சொன்னாளாம், அவனை கொன்னு இருப்பேன், அவன் தப்பிட்டான். இதான் சப்ஜெக்ட். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை குறித்து என் அப்பன் இயேசு உன் முன்குறிக்கல் வைத்திருக்கும் போது இந்த உலகத்தின் சாத்தானுடைய ராஜ்யமும் மனுஷ ராஜ்யமும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படி விசுவாசம் உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. விலகினமோ, வியாதியோ, பிரச்சனையோ, சோர்வுகளோ உன்னை அழிக்க முடியாது. ஏன்னா உன் மேல ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கு பாருங்க, ஈசாயி மறந்துட்டான். பிள்ளை கடைசி உள்ளவன மறந்துட்டான். ஆனா யாரு மறக்கல? சொல்லுங்க. கர்த்தர் மறக்கல. ஆமென்.
நான் வரும்போது ஒரு பாடல் கேட்டு வந்தேன். அந்த பாடல்ல ஒரு தேவமுறை இப்படி சொன்ன, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அல்லேலூயா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பாடல் அவர் இப்படி சொல்றாரு, மனுஷனுடைய வாழ்க்கையிலே வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு 4 பக்கம் அடைக்கப்படலாம். அடைத்தால் மனுஷனுக்கு வேற வழியே இல்லை. ஆனால் தேவ ஜனத்திற்கு இந்த 4 பக்கமும் அடைத்தாலும் மேல ஒரு பக்கம் எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை இறங்கி வரும். அவன் சொல்லுகிறான், நான் வடக்கையும் பார்க்கல, தெற்கையும் பார்க்கல, கிழக்கையும் பார்க்கல, மேற்கையும் பார்க்கல, நான் பார்ப்பதெல்லாம் உன்னதத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தரை. அதனால்தான் சொல்லுகிறான், என் தேவனாகிய கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நான் நோக்கிக் கொண்டே இருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதே இல்லை. அல்லேலூயா. தாவீதுக்கு இத குறித்து ஒண்ணுமே தெரியாது. அவர் ஜாலியா சந்தோஷமா ஆமென் சின்ன பிள்ளை போல கர்த்தரை பாடி 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 துதித்து துதித்து மகிழ்ந்து மகிழ்ந்து வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இப்பொழுது ஒரு அழைப்பு வருகிறது. எங்க தெரியுமா? ஆமென், முன்குறித்தவரிடத்திலிருந்து அழைப்பு வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இங்கு இருக்கிற சிலருடைய வாழ்க்கையில் இந்த கன்வென்ஷனுக்கு பிற்பாடு சில அழைப்புகளை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். உங்களை குறித்து தேவ திட்டத்தை இந்த நாட்களில் கர்த்தர் நிறைவேற்றத்தான் போகிறார். அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசிக்கிறவங்க ஏற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிக்கிறவங்க விட்டுருங்க. அல்லேலூயா. இங்கு பாருங்க, அதான் சொன்னேன், மற்றவர்கள் மறந்தாலும் ஆமென் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். என்னங்க குறிச்சு வச்சிருந்தாரு? ஒன்னே ஒண்ணுதாங்க, சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ஆமென் தாவீதை கர்த்தர் ராஜாவாக நியமித்து குறித்து வைத்திருந்தார். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், சவுலை பார்த்து சொல்லுகிறார், உன் ராஜ்ய பாரத்தை நான் கிழித்து விட்டேன், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு புருஷனை உன் ஸ்தானத்திலே நான் ராஜாவா அபிஷேகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா அவர் ஆதீனத்திலே தாவீதுக்கென்று கர்த்தர் குறித்ததை அவர் ஏற்ற வேளை வந்தபோது அவர் நிறைவேற்றினார். ஆமென். அவர் வாயினால் சொன்னதை அவருடைய கரத்தினாலே நிறைவேற்றினார். சந்தோஷப்படுங்க பிள்ளைகளே. யார் உங்கள் இன்னைக்கு நிறைய பேருடைய புலம்பல் தெரியுமா? ஆமென், என் புருஷன் என்ன மறந்துட்டாரு, என் மனைவி என்ன மறந்துட்டாங்க, என் பிள்ளைங்க என்ன மறந்துட்டாங்க, எங்க பெற்றோர் என்ன மறந்துட்டாங்க. டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. யார் மறந்தாலும் கர்த்தர் மறக்கவே இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை நான் நினைக்கிறேன், வயதான காலத்தில் இருக்கிற பிள்ளைங்களுடைய பதட்டம் என்ன தெரியுமா? ஒருவேளை என் மகனுக்கு திருமணம் ஆனால் என் மருமகள் என்னை மறந்து விடுவாளோ, என் மகன் என்னை மறந்து விடுவாளோ. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்க கர்த்தரை நம்புகிற ஜனமா இருந்தா மருமகள் மறந்தால், மகன் மறந்தால், நல்ல தகப்பனாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஒரு நாள் பெற்றோர்களை மறந்து விடாதீங்க. ஆமென். நான் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக சவுதி அரேபியாவில் இருக்கும்போது நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம். ஆமென். இன்றைக்கு அது நம்முடைய தேசங்கள் அது தீவிரித்துக் கொண்டிருக்கிறது. ஆமென். கேரளாவில் ஒரு அம்மா ஒரு சோதரம் ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க. அவங்க பேட்டி கொடுக்கறாங்க, ஐயா எனக்கு 3 பிள்ளைங்க, நான் கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து என் 3 பிள்ளைங்களை நன்றாக படிக்க வச்சேன், நல்லா படிக்க வச்சேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, படிக்க வச்சாங்க. 3 பேருக்கு ஜாம்னு திருமணம் பண்ணி வச்சேன். கடைசியில் எனக்கு வீடும் கொஞ்சம் லேண்ட் இருந்துச்சு. என் பிள்ளைங்க சொன்னாங்க, அம்மா நீங்க சாகிறதுக்கு முன்னால உங்க லேண்டை எங்களுக்கு எழுதித்தாங்க, நாங்க சாகிற வரைக்கும் உங்களை பாப்போமான்னு சொல்லி என்கிட்ட எல்லாவற்றையும் எழுதி வாங்கினாங்க. எழுதி வாங்கின அடுத்த நாள் என்னை தெருவில் கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. பிள்ளைகளே, இன்னைக்கு உலகம் இதைத்தான் செய்கிறது. கவலைப்படாதீங்க, பிள்ளைகள் மறப்பாங்க, மருமக்கள் மறப்பாங்க, மற்றவர்கள் மறப்பார்கள். ஆனால் இயேசு உங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இரண்டாவது ஆமென், எல்லாம் இழந்தாலும் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். சொல்லுங்க. நான் முதல்ல சொன்னேன்,
மற்றவர்கள் மறந்தாலும் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இரண்டாவது, எல்லாம் இழந்து போனாலும் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாசிக்கலாம். சோதரம். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதிலே 13 கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாமே. நல்ல கவனிங்க. இது வாசித்த டைம் ஆயிடும். இது உங்களுக்கு தெரிந்த பகுதிதான் யோபை குறித்து. யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விட்டு விலகிறவனுமாயிருந்தான். அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று கர்த்தரே வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. சோதரம். அப்படிப்பட்ட உத்தமன், நீதிமான், சோதரம், தேவனுக்கு பயப்படுவனுடைய வாழ்க்கையில ஒரே நாளில் ஆடு போச்சு, மாடு போச்சு, கழுத போச்சு, ஒட்டகம் போச்சு. ஏன்? தன்னுடைய 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். அல்லேலூயா. தன்னுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் மரித்து போனார்கள். உண்மைதானா? ஆமென். சோதரன். எல்லாம் இழந்து ஒரு நிர்கதியற்றவனாய் இதோ காணப்படுகிறான். ஆனா என் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் என் உத்தமத்திலே நிற்பேன். அல்லேலூயா. அதைவிட சிறந்த ஒரு தரிசனம் யோபுக்கு இருந்தது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் பூமி மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் என் மாம்சத்திலிருந்து அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும் என்று இந்த வாஞ்சையினால் நான் சோர்ந்து போகிறேன் எழுதுகிறார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு திட நம்பிக்கையும் வைராக்கியமும் ஆண்டவர் மேல் அசைக்க முடியாத விசுவாசம் உள்ளவனாய் இருந்தவர் தான் இந்த யோபு. ஆனால் யோபுக்கென்று ஆண்டவர் ஒன்ன முன்குறிச்சு வச்சார். பாருங்க, பிசாசு நினைச்சா இந்த யோபுடைய பிள்ளைங்களை எடுத்துட்டா, ஆடு மாடுகளை எடுத்துட்டா, ஒட்டகங்களை எடுத்துட்டா, கழுதைகளை எடுத்துட்டா, யோபு இதோட முடிஞ்சிடான்னு சொல்லி யார் நினைச்சா? சொல்லுங்க. ஆமென். பாஸ்டர் ஓஇ வர்கீஸ் என்கிற ஒரு தேவமனிதர் உங்களிடத்துல வந்திருப்பார் நினைக்கிறேன். வந்திருக்காரா? ஓஇ வர்கீஸ் வந்திருக்கிறார். அவர் ஒரு சாட்சி சொன்னார். எங்க சபைக்கு வந்த போது ஒரு சாட்சி சொன்னார். நல்ல கவனிங்க. ஆமென். சோத்ரம். அவருடைய ஊழிய பாதையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். எப்படி என்றால், ஆமென், ஒரு நாள் ஆராதனை வேளையிலே சோத்ரம் தன்னுடைய மகன் சோத்ரம் வெளியே விளையாடி கொண்டிருந்தான். சின்ன குட்டி பையன். சர்ச்சுக்கு வெளியே ஞானஸ்தான தொட்டி, நல்ல கவனிங்க, ஞானஸ்தான தொட்டி, அது ஞானஸ்தானம் முடிந்து அதை யாரும் மூடல்ல, அது திறந்தே கிடந்திருக்கிறது. அல்லேலூயா. விளையாடி கொண்டிருந்த அந்த சின்ன பையன், குட்டி பையன், யாரும் எல்லாரும் சபைக்குள்ள இருக்கிறாங்க, எல்லாரும் கைதட்டி ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. சோத்ரம். அப்பொழுது சோத்ரம், அல்லேலூயா, அந்த குட்டி பையன் தெரியாமல் விளையாடும் போது தொட்டிக்குள்ளே விழுந்து விட்டான். பிள்ளை தொட்டியிலே மரித்து போயிட்டு அவர் ஊழியம் ஆரம்பித்து அப்போதான் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வளர்ந்து கொண்டிருக்கிற காலம். சோத்ரம். அல்லேலூயா. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்த சம்பவம், காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டு. சோத்ரம். திடீரென்று யாரோ வெளியே போனவங்க பார்த்துட்டாங்க, குழந்தை சோத்ரம் மரித்து அந்த தண்ணீரிலே மிதந்து கொண்டு கிடக்கிறது. எல்லாரும் சத்தம் போட்டு ஆள ஆரம்பித்தார்கள். இந்த தேவ மனிதர் போய் தன்னுடைய பிள்ளையை தூக்கிட்டு வந்து அந்த புல் பிட்ல அவர் கிடத்தி விட்டு அவர் சொன்னார், சுமார் 1.5 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணினேன். பிள்ளை அடக்கம் பண்ணினார்கள். அநேகர் சொன்னார்கள், இது காட்டு தீ போல் அந்த பட்டணம் முழுவதும் அது போனது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சோத்திரம். ஒருவேளை நடந்தது துக்ககரமாக இருந்தாலும் அந்த மனிதனை குறித்து தேவனுடைய திட்டம் நிறைவேறிற்று. அவர் இப்படி சொன்னார். இது ஒரு எப்ப சொன்னாரு? எங்க சச்சின்னு சொன்னாரு. அதுக்கு முன்பால இதே ஆத்தூர்ல பாச சைமனையா இறந்து போனாங்க. ஞாபகம் தான்? ஆமென். அவருடைய அடக்க ஆராதனை நான் வந்திருந்தேன். அப்பொழுது இந்த சாட்சியும் சொன்னார். ஏன்னா அவர் கன்வென்ஷன்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர் இறந்தது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவர் இப்படி சொல்லி சொன்னாரு. எல்லாரும் சொன்னாங்க, ஊரெல்லாம் சொல்லுச்சு,
இதோட இவருடைய வாழ்க்கை முடிந்தது, இவர் சோர்ந்து போய்விடுவார், இந்த ஊழியம் அப்படியே நஷ்டப்பட்டு போய்விடும் என்று சொல்லி அநேகர் சொன்னார்கள். அவர் சொன்னார், என் பிள்ளை மரித்தான், அதற்கு பிற்பாடு கர்த்தர் என்னுடைய ஊழியத்தை அதிபயங்கரமாய் ஆசீர்வதித்தார். ஏன்னா நான் ஆண்டவருக்காக திடகாத்திரமா நின்றதுனால கர்த்தர் அந்த பட்டணத்திலே என்னை கனப்படுத்தி இன்றைக்கு உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். என் பிள்ளைகளே, அருமையான தேவச்சனமே, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆமென். அந்த கிரேசஸ்தலுக்கு ஜனங்களா சொல்லுவான், யோபுவே, நீ கர்த்தரை நம்பி இருந்தாய், ஆண்டவர் தான் உனக்கு பிரியமானவர் என்று நீ ஒவ்வொரு நாளும் சொல்லுவாயே, பயந்து பயந்து நடந்தாயே, இன்றைக்கு என்னாச்சு உன்னுடைய ஆண்டவனே? அல்லேலூயா. யோபு சொன்னார், அழகா சொல்லி இருப்பார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஆமென். அல்லேலூயா. ஜனங்களுக்கு தெரியாது. 42ஆம் அதிகாரம், அல்லேலூயா, வாசிக்கலாம். 10வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் வாசிக்கலாம். வேண்டுதல் செய்தபோது சிறையிருப்பை மாற்றினார். எப்படி கொடுத்தாரா? நீங்க தான் சொல்லணும். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்ததை அவர் 12வது வசனம் படிங்க. கர்த்தர் யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் ரெட்டிப்பாய் கொடுத்தார். அல்லேலூயா. என் பிள்ளைகளை, உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், ஏதோ ஒரு காரியத்துல நீங்க சோர்ந்து தளர்ந்து போய் இருக்கிறீங்களா? அந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. உங்க முன்னிலைமையை பார்க்கிலும் உங்க பின்னிலைமையை கர்த்தர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். ஆமே. ஏன்னா உங்களை குறிச்சு கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இன்னும் நான் சொல்லட்டுமா? என்னுடைய 2வது வயதுல எங்க அப்பா இறந்துட்டாங்க. ஆமென். நாங்க 4 பேர் ஒரே பெட்டிக்குள்ள எங்க 4 பேரையும் தூக்கி வைக்கலாம். நாங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க. ஆமென். எங்க அம்மாவுக்கு கூடி போனா ஒரு 19 வயதான் இருக்கும். அந்த காலத்துல 15-16 வயசுல மேரேஜ் பண்ணுவாங்களா. 19 வயசு இளம் பிராயத்துல தன்னுடைய கணவனை இழந்து விட்டா. எல்லாரும் சொன்னாங்க, எப்படி இந்த பிள்ளையை வளர்க்க போறாங்க? குடும்பம்லாம் சொன்னாங்க, வேறொரு திருமணம் பண்ணிக்கொள்ளலாம் என்று சொன்னாங்க. எங்க அம்மா சொன்னாங்க, முடியாது. ஆமென். அவங்க கஷ்டப்பட்டாங்க. அல்லேலூயா. எங்களுக்காக இரவு பகலா உழைச்சாங்க. தேவ கிருபையினால எங்க கிராமத்துல எங்க அம்மாவுடைய அந்த உழைப்பின் தேவனுடைய கிருபையினால நாங்க எல்லாரும் உயர்ந்த ஸ்தானத்திலே வர கர்த்தர் உதவி செய்தார். அதான் சொல்லுகிறேன், உலகம் ஒரு கணக்கு கூட்டல் போடும், ஆனால் அது ஆண்டவருடைய கணக்கு கூட்டல் அல்ல, தேவனுடைய கணக்கு கூட்டல். உன்னை குறித்து தேவன் வித்தியாசமான காரியத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்களேன். ஆமென். சோத்திரம். அப்ப ஒன்று சொன்னேன், மற்றவர்கள் மறந்தாலும் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். 2வது, எல்லாம் இழந்து போனாலும் எனக்கு குறித்ததை அவர். 3வது சோதம், காலங்கள் கடந்து போனாலும் எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சொல்லுங்க, காலங்கள் கடந்து போனாலும் எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிக்கலாம். அது என்ன காலம், யாருடைய காலம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், அதிலே 5 கொண்டு வாசிக்கலாமே. யூதயா தேசத்தில் ஏரோதின் நாட்களில் வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆசாரியன் இருந்தான். அவனுடைய மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். இந்த இத ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அவர்கள் இருவரும், இன்னைக்கு பாருங்க, கவனிங்க. ஆமென். அவர்கள் இருவரும், படிங்கம்மா, கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். மலடியாய் இருந்தபடியினால் பிள்ளை இல்லாதிருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
வேதம் ரொம்ப அழகா அட்ரஸ் கொடுக்குது. 2 பேரும் வயது சென்றவர்களாக இருந்தாங்க. இப்ப நம்ம ஊர்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு சொல்லி யாரை சொல்லுவோம்? எத்தனை வயசுல சொல்லுவோம்? உங்கள் முன்னாக நிற்கிற நான் வயது சென்றவனா அல்லது இளமையானவனா? ஆம், யங் மேனா அட் ஓல்ட் மேன். 50-50 சொல்லலாம், அப்படிதானே? அல்லேலூயா. கொஞ்சம் நரைச்சிருக்கிறதுனால நீங்க சொல்லலாம், கொஞ்சம் ஓல்டு இப்பதான் தொடங்கி இருக்குது. சோத்திரம், அல்லேலூயா. எனக்கே பேத்தி மாதிரிலாம் வந்துட்டாங்க, பேர மாதிரிலாம் வந்துட்டாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. ஆமா, சோதம். ஸ்டில் ஐ எம் யங். நான் என்னோட வயசு இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். வயசானவங்க என்ன பண்ணுவோம்? ஒரு 70 வயது அல்லது 80 வயது அல்லது 90 வயது. எங்க சர்ச்சில் ஒரு ஐயா இருக்கிறாங்க, 94 வயது ஐயா. அல்லேலூயா. கம்ப ஊனி வருவாங்க. ஒரு ஐயாவுக்கு 80 வயசு, அவங்களுக்கு கம்ப ஊனி தான் வருவாங்க. ஆனா அவங்ககிட்ட கண்ட ஒரு காட்சி தெரியுமா? 94 வயசுல அந்த ஐயா வருவாங்க. வாலிப குட்டி பசங்க இருக்கலாம். அவன் வந்தோன்னு ஐயா 94 வயசுலையும் கம்ப சேர்ப்பக்கத்தில் வச்சுட்டு முழங்கால் போட்டு தள்ள. அவங்க மகன் சொல்றாங்க, அப்பா நீங்க முழங்கால் பட வேண்டாம்ப்பா, நீங்க உட்காருங்கப்பான்னு சொன்னாலும் சோதரம் எனக்கு முழங்கால் படிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கர்த்தருடைய சம தியானம் பண்ணிக்கிட்டு எழும்பி எங்க உட்கார்றாரு. அல்லேலூயா. இங்கு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கண்டிப்பா நான் சொல்லுகிறேன், எலிசபெத்தும் சகரியாவும் ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சிருப்பாங்க. உண்மைதானா? ஆண்டவரே எங்களுக்கு ஒரு குழந்தை தரணும்ப்பா. ஆமென். நான் அதான் சொன்னேன், நேற்றே சொன்னேன். அல்லேலூயா. என்ன சொல்லுவோம்? கல்யாணமாகி ஒரு 3 மாசம் ஆனவொன்னு என்ன சொல்ல ஆரம்பிப்போம்? விசேஷம் உண்டா, விசேஷம் உண்டா, விசேஷம் உண்டா. இது கேட்கிறீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு 70 வயசோ அல்லது 80 வயசோ அல்லது 90 வயசோ, ஐ டோன்ட் நோ. சோதம் எப்படியாகிலும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். சொல்ல போனால் அவர்கள் இனி பிள்ளை பெற்றுக் கொள்ளுகிற எந்த விதமான ஒரு சூழ்நிலை இல்லாதவர்களாக கூட இருந்திருக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் அவங்கிட்ட அவன் கண்ட ஒரு பெரிய சூப்பர் கேட் தெரியுமா? அவர்கள் கர்த்தரிட்ட கட்டளைகளின்படியும் நியமங்களின்படியும் நடந்து தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருந்தார்கள். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நன்மை ஆண்டவரிடத்திலிருந்து வராம இருந்த உடனே என்ன ஆராதனைக்கு போகணும், என்ன ஜெபிக்கணும், என்ன வேத வாசிக்கணும், இதெல்லாம் ஒதுக்கி வை, இனி ஒன்றும் வேண்டாம், நான் சபைக்கு போய் என்ன கிடைச்சது அப்படி சொல்ற அளவுக்கு மனப்பக்குவங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த 2 பேரும் கர்த்தரிட்ட கட்டளையின்படி நியமங்களின்படியும் கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடந்தார்கள். காலம் கடந்து போயிடுச்சு. அல்லேலூயா. சோதம். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, காலங்கள் கடந்து போனாலும் எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, காலம் கடந்து போகுதா? நல்ல முகத்தை பார்த்து சிரிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு சந்தோஷமான நாள். காலம் கடந்து போகுதா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை குறித்து வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சந்தோஷம் உள்ளவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வீட்டுக்கு போகும்போது நினைச்சிட்டே போங்க, ஆண்டவரே காலம் கடந்து போனாலும் கர்த்தர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்க வீட்டில் எங்க அம்மாவுக்கு ஒரே கவலை. ஸ்தோத்திரம். எங்க 3 என் அண்ணனுக்கு 2 அக்காவும் திருமணம் ஆயிடுச்சு. எனக்கு மட்டும் என்ன ஆகலை? திருமணம் ஆகலை. நான் லேட் மேரேஜ். சோத்திரம். ஒரே ஒரு காரியம்தான், எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஆசை, கத்தோலிக்கத்தில் என்ன பண்ணணும்? என்ன கட்டணும் சொல்லுங்க? பொண்ணு கட்டணும். ஆமேன். அதில் வேற எனக்கு பொண்ணு பேசி வச்சுட்டாங்க, டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க திருமணத்திற்கு. அல்லேலூயா. ஆமேன். மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை இருக்கும்போது தான் கர்த்தர் எனக்காக வழக்காடினார். ஆமேன். எங்கள் அம்மாட்ட சொன்னேன், நான் கல்யாணம் பண்ணணும்னா 3 கண்டிஷன். 1, சோத்திரம், அல்லேலூயா, வரதட்சணை வாங்கக்கூடாது. சொல்லுங்க, வரதட்சணை வாங்கக்கூடாது. எங்கள் அம்மா சொன்னாங்க, பெண் அக்கா 2 பேருக்கு நிறைய கொடுத்துருக்குடா, சோத்திரம் சொன்னாங்க. நான் சொன்னேன், வரதட்சணை வாங்கக்கூடாது. ஆமேன். சென்னையிலேருந்து ஒரு அம்மா எனக்கு கால் பண்ணாங்க. நான் இதை எல்லா இடத்துலையும் பேசுவேன், ஏன்னா மண்டையில் கொஞ்சம் உரைக்கிட்டு. இந்த வரதட்சணை வாங்குற பார்ட்டிகளுக்கு மண்டையில் கொஞ்சம்
உரைக்கட்டு. சென்னையிலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. நான் பாஸ்டர் பார்த்தீங்களா ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் என் மகனுக்கு பொண்ணு பாருங்க பாஸ்டர் கன்னியாகுமரியில் அப்படி சொன்னாங்க. நானும் ரொம்ப சந்தோஷம், எனக்கு முதல்ல தெரியலை. சரி பயோட்டா அனுப்புங்க, அனுப்புனாங்க. பார்த்தேன் பையன் சூப்பராக இருக்கிறான், நல்ல சம்பளம், கப்பலில் இருக்கிறான், சோதரம். அப்படின்னா நானும் பொண்ணு பார்த்தேன், நம்ம பிள்ளைங்க யாராவது இருந்தால் பார்க்கலான்னு பார்த்தேன், சோதரம். நான் கேட்டேன் இந்த நம்பர் உங்களுக்கு யார் தந்தான்னு கேட்டேன். அவங்க ஒரு ஃப்ரெண்டை சொன்னாங்க, அவங்க தெரிஞ்சவங்க சோதரன். அவங்ககிட்ட கேட்டேன் ஒரு கேள்வி, ஏம்மா சென்னையில் தான் பொண்ணு ஏகப்பட்ட பொண்ணு இருக்குதே, பின்ன இவங்க ஏன் கன்னியாகுமரிக்கு வர்றாங்க? ஹலோ சொல்லுங்களேன். அப்போ நான் புரிச்சுன்னு கன்னியாகுமரிக்கா இழிச்சவான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க கன்னியாகுமரியில் என்ன கிடைக்கும் சொல்லுங்களேன்? துட்டு 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 ஜாஸ்தி கிடைக்கும். லாரி லாரியா என்ன கொண்டு போவாங்க சொல்லுங்க? மாப்பிள்ளை விட்டு கொண்டு போவாங்களாம் சோதரன். அதனால அவங்க எங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்க? புரிகிறதா உங்களுக்கு? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சோத்திரம். கன்னியாகுமரி ஜனமே சோத்திரம். அல்லேலூயா. வரதட்சணை கொடுமையினாலே வாடிக்கொண்டிருக்கிற ஜனமே உணர்வட. நான் உலக ஜனங்கிட்ட சொல்லலம்மா, ஆவிக்குரியவங்கிட்ட சொல்லுகிறேன், வரதட்சணை வாங்காத. ஹலோ சொன்னா உங்களுக்கு கோமா தான் இருக்கும். அல்லேலூயா சோத்திரம். அல்லேலூயா. நான் என்னுடைய கேரக்டர் நான் சொல்லுவேன், வரதட்சணை கேட்டு வாங்குறவன் பிச்சை எடுக்கிறான்னு அர்த்தம். முகமெல்லாம் சுருங்கிட்ட, நல்லா சிரிச்சிட்டு இருந்தீங்க, முகமெல்லாம் சுருங்கிட்டேன். அல்லேலூயா சோதனை. ரெண்டாவது நான் சொன்னேன், அதனால தேவக்கிரை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், என் மனைவியை நான் ₹1 கூட வாங்காம தான் திருமணம் பண்ணேன். ஆனால் பாருங்க, என் ஆண்டவர் எங்க குடும்பத்தை ரொம்ப ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நான் குறைஞ்சிட்டேனா? எனக்கு கொடுக்கிறவர் தேவனுங்க. என்னை ஆசீர்வதிக்கிறது மனுஷன் அல்ல, எங்க மாமியார் வீடு அல்ல, என்னை ஆசீர்வதி கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சோத்திரம். ரெண்டாவது எங்க அம்மாட்ட சொன்னேன், சோத்திரம். அல்லேலூயா. அம்மா சோத்திரம். ரெண்டாவது இது சோத்திரம். ஆமாம், ஜாதி பார்க்கக்கூடாது சோத்திரம். அல்லேலூயா. சரி அதுக்காவது கொஞ்சம் ஓகே சொன்னாங்க. மூணாவது சொன்னேன், நகை போட்டிருக்க கூடாது. அல்லேலூயா. எங்கள் அம்மா அந்த ரெண்டுக்கும் ஓகே பண்ணாங்க. இதுக்கு சொன்னாங்க, டேய் சோத்திரம், மூலியா வந்தானா ஊரில் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கடா. ஒரு அல்லே சொல்லுங்களேன். அதனால் என் திருமணம் லேட்டாகி 33 வயசில் கல்யாணம். அல்லேலூயா. நான் 33 வயசில் லேட்டாக கல்யாணம் பண்ணதுனால ஏன் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணுகிற பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். புரியல சிலவருக்கு, புரியல. நான் நேரமே கல்யாணம் பண்ணியிருந்தா வேற யாருடைய மனைவியை கல்யாணம் பண்ணியிருப்பேன். இப்பதான் புரிகிறது. அல்லேலூயா. நான் கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடும் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. இவன் பாருங்க, சூப்பர் மனைவியை கொடுத்திருக்கிறாரு, சிறந்த ஒரு மனவாட்டியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் கொடுத்த பெரிய கிஃப்ட்னு சொல்லுவேன். ஒரு அல்லே சொல்லுங்களேன். ஆமாம். அப்போ தேவ பிள்ளைகளே, மூன்றாவது காரியம், காலங்கள் கடந்து போனாலும் கர்த்தர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். அவசரப்படாதீங்க. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சோத்திரம். ஆமென். நடக்கிறதுக்கு மாச்சப்பட்டு சித்தப்பன் வீட்டில் பொண்ணு எடுத்தானா? உங்க ஊர்ல அப்படி கிடையாதோ? நடக்கிறதுக்கு மாச்சப்பட்டு சித்தப்பன் வீட்டில் பொண்ணு எடுத்தானா? அல்லேலூயா. அப்படின்னா சோதனை, கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருக்காம கண்டதை வாரி என்ன பண்ணிட்டான்? கல்யாணம். அதான் ஒரு மலையாள பாசு പറഞ്ഞു, സോദരൻ എടാ നിനക്ക് കിട്ടൂടാ, കിട്ടും. அல்லேலூயா. 5 ലക്ഷமும் ഒരു ഭൂതமும் കിട്ടും. ഞാൻ പറഞ്ഞിട്ടില്ല, ഒരു മലയാളി പാസ്റ്റർ പറഞ്ഞതാണ്. സ്തോത്രം. നീ അവസരപ്പെട്ടാൽ നിനക്ക് കിട്ടും. ഇപ്പൊ 5 ലക്ഷമില്ല, 50 ലക്ഷமும் ஒரு பூதமும் கிட்டும் மோனே. அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? காலங்கள் கடந்து போகிறதை குறித்து நீ கவலைப்படாத. கர்த்தர் உனக்கு குறித்ததை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நான் ஒருவேளை சொல்லுவது உங்களை வேதனைப்படுத்துவதற்கல்ல, உங்க புத்தியை கொஞ்சம் உரைக்கிறதுக்கு. என் ஜனமே, எத்தனை காலம் நீ அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருப்பாய்? மனம் திரும்பு.
கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, எத்தனை ஆண்டுகள் உலக ஜனங்களை போல் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். இன்றைக்கு மனம் திரும்பு. காலங்கள் கடந்து போனாலும் கர்த்தர் உனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அடுத்து நான்காவதாக, சோர்ந்து போய் படுத்திருந்தாலும் கர்த்தர் குறித்ததை நிறைவேற்றுவார். ஆமென். வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், அதிலே 4 ஒன்று வேகமா வாசிங்க, சீக்கிரமா. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி. என்ன சொன்னா? சாக வேண்டும். யாருங்க? வேத புஸ்தகத்திலே வைராக்கியமான, திடகாத்திரமான, ஆமென், அக்கினியாய் ஜொலித்துக் கொண்டிருந்த தீர்க்கதரிசி ஒருவர் தான் யாரு? எலியா. அவரை போல, ஆமென், வைராக்கியம் உள்ள தீர்க்கதரிசி வேற யாரையும் சொல்ல முடியாது. இருந்தாங்க. ஆனா இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன பண்ணார் தெரியுமா? அல்லேலூயா. என் வாக்கின்படி அன்றி தேசத்தில் மழையாகிலும் பனியாகிலும் பெய்யாதிருக்கும் சொன்னார். பெய்யல. அல்லேலூயா. திரும்ப வந்து சொல்லுகிறார், நான் ஜெபிப்பேன், கர்த்தர் மழையை வர வைப்பார். வர வைச்சாரா? ஆமென். அடுத்து சொல்லுகிறார், பாகால் தெய்வமானால் பாகாலை சேவியுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள். எந்த தெய்வம் அக்கினியினால் பதில் கொடுக்கிறதோ அதுவே தெய்வம் என்று சொன்னார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கினார், கர்த்தரை தெய்வம் என்று முழங்கினார். இந்த அளவுக்கு வைராக்கியம் உள்ள எலியா ஒரு பொண்ணுடைய பேச்சு தெரியுமா? ஆமே, நாளைக்கு இந்நேரம் எலியாவுடைய தலை இருக்காது. இதான் பேச்சு. அல்லேலூயா. இதை கேட்ட உடனே எலியா சோத்திரம் எடுத்தார் பாருங்க, ஓட்டம். தூரமா ஓடி போய் ஒரு சூரச்செடி கீழே படுத்துக்கொண்டு சொல்லுகிறார், ஆண்டவரே நான் சாகணும். ஆமென். நல்ல கவனிங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் சோர்வு வருங்க. நல்ல கவனிங்க. அது விசுவாசியானாலும் சரி, மூப்பரானாலும் சரி, மதரானாலும் சரி, பெரிய ஊழியக்காரர்களானாலும் சரி, சின்ன ஊழியக்காரர்கள் எங்களை போறோம் சரி, எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன வரும்? சோர்வு வரும். ஆனால் அவர் சோர்ந்து போகிறவனுக்கு சொல்லுங்க பலன் அளிக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வு அடைய மாட்டாங்க. இந்த எலியா என்ன பண்ண தெரியுமா? I want to die. எனக்கு சாகணும். ஆண்டவரே, என் பிதாக்களை பார்க்கும் நல்லவன் அல்ல. ஆண்டவர் சொன்னார், டேய், நீ சாகிறதுக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ உயிரோடு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு அழைக்கப்பட்டவன். அம்மா, இன்னைக்கு அநேகருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை தவறி வரும். நான் சீக்கிரம் செத்துறணும். நான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த இடத்துல நான் இதுவரைக்கும் சீக்கிரமா செத்துறேன்னு சொல்லாதவங்க மட்டும் கை தூங்காம. பார்த்தீங்களா? ஒரு கை எழும்பல. எல்லாருடைய, ஒருவேளை வாய் திறந்து சொல்லாம இருந்தாலும் கூட இருதயத்தில் நினைப்போம் தெரியுமா, சீக்கிரம் இந்த மனுஷனை விட்டு போனா கொஞ்சம் கொள்ளலாம். ஹலோ ஹலோ, பிரைஸ் தி லார்ட். தீர்க்கதரிசனமா சொல்றேன் நினைக்கிறீங்களா? நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியுடைய புத்திரனும் அல்ல, நான் சாதாரண மெய்ப்பன் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எலியா சொல்லுகிறார், நான் சாகணும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றாமல் உன்னை சாக விடவே மாட்டேன். நீ சாவதும் இல்லை, நீ உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டியவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னம்மா குறிச்சு வச்சிருந்தாரு? என்ன குறிச்சு வச்சிருந்தாரு? ஆமென். எலியாவை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், சீரியாவின் மேல் யாரை நீ அபிஷேகம் பண்ணணும் ராஜாவாக? ஆமென். சோத்ரம். அல்லேலூயா. இஸ்ரவேலின் மேல் யெகூவை நீ என்ன பண்ணணும்? அபிஷேகம் பண்ணணும். அது மட்டுமல்ல,
உன்னுடைய ஸ்தானத்திலே எலிசாவை அபிஷேகம் பண்ணணும். இதுதான் நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம். அது மட்டுமல்ல, எலிசா உன்னை பின்பற்றி வருவான். நீ அவனுடைய கண்களுக்கு முன்பாக அக்கினி ரதத்திலே ஏறி செல்வதை இந்த உலகம் காண வேண்டும். நான் சொல்லுகிறேன், உங்களை குறித்து தேவன் என்ன குறித்து தெரியுமா? நல்ல கவனி, பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் வரப்போகிறது, நாம் பறந்து போறோம். எல்லாரும் நம்மளை பார்க்க போறாங்க. விருப்பம் இருக்கா? பாட்டெல்லாம் உண்டு, பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன். ஆனா விசுவாசம் மட்டும் இல்லை. அல்லேலூயா. நம்ம பாடும்போதே சொல்றோம், ஆண்டவரே சீக்கிரம் ஒன்று பறக்காண்டா ஆண்டவரே. அல்லேலூயா, சோத்திரம். கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போனா கொஞ்சம் கொள்ளலாம். அல்லேலூயா. வேண்டாம் பிள்ளைகளே, சீக்கிரத்திலே கர்த்தர் உங்க மேல என் மேல வைத்திருக்கிற குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற போகிறார். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் நேராகணும், சமமாகணும். எலியாவே, ஆசகேலை சீரியாவின் மேலும், யெகூவை இஸ்ரவேலின் மேலும், எலிசாவை உன் ஸ்தானத்திலும் நீ அபிஷேகம் பண்ண வேண்டி இருக்கிறது. அதை நான் குறித்து வைத்திருக்கிறேன். உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றாம நம்மளை எடுக்கவே மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் எந்த சோத்திரம், அல்லேலூயா, எந்த விபத்துக்களா இருக்கட்டும், எந்த நாசமோசங்களா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? ஆமென், உங்களை எடுக்கவே மாட்டார். சோத்திரம். தேவ திட்டம் நிறைவேறாமல். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. சரி, ஓகே. 4 காரணம். 5ஆவதாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சோத்திரம். அல்லேலூயா. 5ஆவதாக, ஆமென், நீ அடிமையாய் கொண்டு போகப்பட்டாலும் தேவன் குறித்ததை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. செயல்பட முடியாமல் ஒரு அடிமையை போல வாழ்ந்தாலும் தேவன் உனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிரைஸ்ல போதும். நல்ல கவனிங்க. யாக்கோபுடைய பிள்ளைகளிலே மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு பிள்ளை என்றால் யோசேப்பு. பலவர்ணமான ஆடைகளை உடுத்தி தன்னுடைய பிள்ளையை அழகு பார்த்தார் யாக்கோபு. ஆனால் யோசேப்பிடத்திலிருந்து ஒரு சிறந்த காரியம் என்னவென்றால், அவர் தேவனுடைய பிரசன்னத்தினால், தேவனால் சொப்பனங்களை பார்ப்பதும் அந்த சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் பண்ணுவதும் அவருக்கு கொடுத்த தேவ கிருபையாய் இருந்தது. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால
சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டார். ஏன், தகப்பானால் கூட ஒரு இடத்தில் அவர் பகைக்கப்பட்டார். அல்லேலூயா. சகோதரர்கள் அவனை கிணற்றிலே போட்டார்கள். திரும்ப எடுத்து அவரை கல்தையருக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் அவனை எகிப்திலே கொண்டு விற்று போட்டார்கள். அவன் போத்திபாருடைய வீட்டிலே அடிமையாக இருந்தான். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், ஒருவேளை நினைக்கிறேன், போத்திபார் நினைச்சிருப்பார், யோசேப்பு நினைச்சிருப்பாரு, ஆண்டவரே சொப்பனமெல்லாம் நல்லது தான், சொப்பனமெல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு, ஆனால் இங்கே பாருங்க நான் படுற பாட்டை பாருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு அப்படித்தானே? ஒவ்வொரு வருஷம் கன்வென்ஷன் வரும்போதெல்லாம் ஊழியக்காரன் வந்து சொல்கிறான், இன்று முதல் நான் உங்களை ஆஸ்வதிப்பேன். அல்லேலூயா. நீ வாலாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய் சொல்றாங்களா இல்லையா? நீங்களும் கேட்டு கேட்டு அதை அப்படியே விசுவாசிக்கிறீங்க, ஒவ்வொரு வருஷமும் விசுவாசிக்கிறீங்க. ஆனால் ஆண்டவரே இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி கலங்கி போயிருக்கிறீங்களா? ஆமென். எத்தனை வருஷம் நான் இந்த சபையில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். தவறாமல் ஒவ்வொரு வருஷமும் வருடாந்திரம் கன்வென்ஷன் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. வசனம் தெளிவாய் கேட்டுக்கொண்டிருக்கேன். எவ்வளவு ஊழியக்காரங்கள் வைராக்கியமா இதோ பக்கத்தில் வந்துட்டு சொன்னாங்க, ஆனால் எனக்கு வரமாட்டேங்குதே சொல்லி கலங்கி போயிருக்கிறீங்களா? அதைத்தான் யோசேப்பு நினைச்சாரு. ஆண்டவரே இவ்வளவெல்லாம் சொப்பனம் கண்டேன், எல்லாம் ஓகே, ஆனால் இன்னைக்கு அடிமையாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் யோசேப்போட பேசுகிறார், நீ அடிமையாகத்தான் இருக்கிற, ஆனா உன்னை குறித்து நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை குறித்து நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன், உனக்கு குறித்ததை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். இப்படி இருக்கும்போதுதான் போத்திபாருடைய வீட்டில் கொஞ்சம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து எல்லாவற்றையும் கவனிக்கிற ஒரு பாக்கியம் யாரு கிடைச்சதுன்னா, சோத்திரம், யோசேப்புக்கு கிடைச்சது. ஒரு அல்லே சொல்லுங்களேன். அல்லேலூயா. திடீரென்று அவருடைய வாழ்க்கையில ஒரு சூறாவளி. என்ன தெரியுமா? போத்திபாருடைய மனைவி அவனுடைய கையை பிடித்து இழுத்ததுனால, அவன் தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு ஓடினதுனால ஒரு கெட்ட பேர் அவப்பெயரோடு கூட அவன் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டான். அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. நம்ம சொன்ன மாதிரி இந்த குழியிலிருந்து இறங்கி எழும்பி அந்த குழியில் விழுந்தது மாதிரி யோசேப்பு அடுத்த குழியில் விழுந்து கிடக்கிறான். இப்போ அவனை தப்புவிக்க யாருமே இல்லை. அல்லேலூயா. யோசேப்பே நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாய், யோசேப்பே நீ கலங்கி கொண்டிருக்கிறாய், யோசேப்பே நீ உன் மனசுல ரொம்ப வேதனோடு இருக்கிறாய், கவலைப்படாத, ஒரு நாள் வரப்போகிறது, பார்வோனுடைய தூக்கத்தை நான் கெடுக்க போகிறேன். ஏன் தெரியுமா? உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் இன்னொருடைய தூக்கத்தை நான் கெடுக்க போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், சோத்திரம். உங்களை ஆஸ்வதிப்பதற்கு, உங்க மேல தேவ சித்தம் நிறைவேறதுக்கு கர்த்தர் இன்னொருவர் மூலம் கர்த்தர் பேச போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதோ யோசேப்பு காத்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் திடீரென்று அழைப்பு வருகிறது. சோத்திரம், பார்வோன் அழைக்கிறான். அதோட ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். பார்வோன் அழைக்கிறான். யோசேப்பு காவல் கிடங்கிலிருந்து வெளியே கொண்டு வரப்படுகிறான், சவரகம் பண்ணப்படுகிறான், குளிக்கிறான், ட்ரெஸ் மாட்டுறாங்க. நேரே யோசேப்பு பார்வோனுக்கு சமூகத்துக்கு கொண்டு வரப்படுகிறான். பார்வோன் சொல்லுகிறான், சொப்பனம் சொன்னால் அதோடைய அர்த்தத்தை சொல்வாய் என்று கேள்விப்பட்டேன், என்ன சம்மதமான்னு கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் அல்ல, தேவனாகிய கர்த்தரே உமக்கு மங்களகரமான வார்த்தை தருவார்கள் என்று சொல்லி சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறான். இப்பொழுது நடக்கிற காரியம், யோசேப்பை குறித்து ஆண்டவர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன அந்த சொப்பனம் குறித்தது நிறைவேற ஆரம்பித்தது. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசித்தே பெற்றுக்கொள்ளுங்க. இந்த கன்வென்ஷன் நாட்களுக்கு பிற்பாடு, அல்லேலூயா, ஆமென், உங்களுக்கென்று தேவன் குறித்தது ஆரம்பிக்கப்பட போகிறது என்று விசுவாசிங்க. அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்ப நான் ஒன்னு சொன்னேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மற்றவர்கள் மறந்தாலும் உங்களுக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எல்லாம் இழந்து போனாலும் உங்களுக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். காலங்கள் கடந்து போனாலும் கர்த்தர் உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். நீங்கள் சோர்ந்து போய் படுத்திருந்தாலும் உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். அல்லது அடிமையான ஒரு வாழ்க்கை இருந்தாலும் உங்களுக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா.